நாங்கள்லாம் அப்போவே சொல்லிட்டோன்னு தேங்கக்கூடாது. அதெல்லாம் அப்போவே இருக்குது பார்த்தியாங்கிற அது இல்லை பெருமை. எந்த ஒரு துறையில் இருந்தாலும் அதை நீங்கள் தமிழில் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டத்தை நாம் வந்து எட்டியிருக்கிறோம். தாய்மொழி தான் உங்களுடைய சிந்தனையின் அடிப்படை. கண்டுபிடிப்புகள் நம்மிடம் குறைவு, ஆனால் இது எல்லாத்துக்குமே தமிழ் சொற்கள் இருக்கும். அதுதான் கலைச்சொல் உருவாக்கத்துடைய முக்கியத்துவம். இது தமிழ் வந்து அதை பண்ணும். மற்ற மொழிகள் பண்ணாதனால தான் அவங்களுக்கு அந்த சிக்கல். தமிழும் வந்து இப்போ காலந்தொட்டு அப்படியே நிற்கிறதுக்கும் அன்றைக்கி இருந்த மரபுகளை அன்றைக்கி நான் இந்த வார்த்தையை வச்சுட்ருக்கேன் அப்படியே இல்லாமல் அது இன்றைக்கி ஏற்ற டெக்னாலஜி படி மாறுதில்ல. அதுதான் தமிழோட சிறப்பு. தமிழுக்கு என்னென்னா காலந்தோறும் நான் இந்த கவிதை நீட்சியே சொன்னல அந்த மரபு இந்த தொடர்ச்சியை ஒவ்வொரு காலத்திலும் இந்த கவிதை சொல்லுகின்ற முறைங்கிறது வேறு விதமாக இருக்கும். திருக்குறளில் எழுதின அந்த குறள் வெண்பாலை இப்போ யாரும் எழுதிட்டல. அப்புறம் புது கவிதைகள்னு ஒரு காலம் வந்துச்சு, அப்புறம் ஹைக்கு வந்துச்சு, அப்புறம் இப்போ நவீன கவிதைகள் அப்படின்லாம் நிறைய வகைப்பாடுகளில் கவிதைகள் வந்துக்கிட்டு இருக்கு இப்போ. அதனால் கவிதை ஆனால் எப்பொழுதுமே இருக்கும், அது இல்லாமல் இருக்காது. அதுக்கு தமிழ் வந்து தன்னை வந்து தகவமைத்து கொள்கின்ற தன்மை கொண்ட ஒரு மொழி. இதோட இலக்கண கட்டமைப்பும் அப்படி தான் இருக்கும். அந்த வகையில் நான் சொல்கிறது வெறும் சொல்லாக மட்டும் இல்லை, இது வந்து தொழில்நுட்பம் சார்ந்தும் இதுக்கு மிக முக்கியம். டைப்ரைட்டர் வருதா, அதில் உடனே தமிழை கொண்டு வந்துடுற ஒரு காலம் இருந்தது, வந்துச்சு. அதை விட முக்கியமாக கம்ப்யூட்டர் வந்த பிறகு, இந்த தகவல் தொழில்நுட்ப புரட்சிகள் ஏற்பட்ட பிறகு அதற்கு ஏற்றவாறு தமிழ் வந்து தன்னை வந்து தகவமைத்து கொண்டு இன்றைக்கி எந்த ஒரு துறையில் இருந்தாலும் அதை நீங்கள் தமிழில் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டத்தை நாம் வந்து எட்டியிருக்கிறோம். அப்படிங்கிறதுக்கு இதுதான் வந்து தமிழுக்கான வளர்ச்சி. இப்போ செல்ஃபோன் எடுத்துக்கிறீங்க, அதில் உங்களால் இப்போ தமிழில் அதை வந்து முழுமையாக பயன்படுத்த முடியுது. அப்போ அந்த கட்டம் வரும் பொழுது இதெல்லாம் எப்படி நம்ம கொண்டு வந்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி எழுத்து சீர்திருத்தத்துலேருந்து இப்போ எழுத்துக்களை சீர்திருத்தி அமைக்கிறோம் நம்ம. அந்த இதுக்கு தகுந்த மாதிரி பயன்பாடு எளிதாக இருக்கணும் அப்படின்னு. அப்போ அதுக்கும் நிறைய மாறுபட்ட கருத்துக்கள்லாம் தொடக்கத்தில் இருக்க தான் செஞ்சுது. பெரியார் அந்த எழுத்து சீர்திருத்தத்தை தொடர்ந்து அவர் இதில் பயன்படுத்தி வந்தாலும் பெரியார் இறந்த பிறகு அவருடைய நூற்றாண்டில் தான் அரசாங்கம் வந்து அதை வந்து எழுத்து சீர்திருத்தத்தை அங்கீகரிக்குது. அதுக்கப்புறம் தான் அது பாடப்புத்தகத்துலேருந்து எல்லாத்துலேயுமே அந்த எழுத்துக்கள் ஆட்சியாகி வருது. அப்புறம் தான் அது நடைமுறைக்கு வருது. அதன் பிறகு கூட திரைப்படத்துறையில் ரொம்ப நாள் அந்த பழைய எழுத்துக்களையே பயன்படுத்தினாங்க. அது சென்டிமெண்ட்டாக இருக்கும், அப்படி எழுதினா தான் அது இதாக இருக்கும் அப்படின்னு. அப்புறம் அது ஒரு கட்டத்தில் எங்கே மாறுதுன்னா, சில அச்சகங்களும் அதே மாதிரி பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க பழைய எழுத்துக்களே. ஒரு கட்டத்தில் எங்கே மாறுதுன்னா, எல்லாருமே வந்து அந்த முன்ன வந்து அச்சு கோர்த்தல் இருக்கோம்ல, அதுலேருந்து மாறி எல்லாமே டிடிபி வரும் பொழுது, இந்த டெஸ்க்டாப் பப்ளிஷிங் வரும் பொழுது கணினி எழுத்துக்கள் வந்து இப்படி தான் இருக்குது அப்படின்னதும் எல்லோரும் இந்த எழுத்துக்கு வரக்கூடிய ஒரு சூழல். அப்போ தமிழ் எப்படி பயணிக்குதுன்னா, ஒரு மாற்றத்தை இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கு ஏற்ப அது தகவமைத்து கொண்டு முன்னேறி செல்கிறது. அப்படிங்கிறது தான் தமிழில் இருக்கக்கூடிய சிறப்பு. அதே மாதிரி கலை சொற்கள் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான ஒரு கண்டுபிடிப்புகள் நம்மிடம் குறைவு. நவீன கண்டுபிடிப்புகள் நம்ம குறைவாக தான் இருக்கிறோம் பொதுவாகவே. அது வந்து மேற்குலக நாடுகளுடைய கண்டுபிடிப்புகள் மற்ற பகுதியில் வர்றதை நம்ம பயன்படுத்திக்கிறோம். அந்த துறையில் நம்ம நல்லாவும் செயல்படுறோம், அது இருக்குது. ஆனால் ஒரு பொருள் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ கம்ப்யூட்டர்னால் நம்ம கண்டுபிடிச்சதில்லை, டிவி நம்மளோடதில்லை, செல்ஃபோன் நம்ம இதில். ஆனால் இது எல்லாத்துக்குமே தமிழ் சொற்கள் இருக்கும். கம்ப்யூட்டர் அப்படின்னு வரப்போ அதை வந்து கணிப்பொறி அப்படி கணிப்பொறி அப்படின்னாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து கணிப்பொறி எந்திரம் அப்படின்னாங்க. பொறி எந்திரம் எல்லாம் ஒன்று தான்ப்பா, இவ்வளோ பெருசு வேணாம் அப்படின்னு சொல்லி கணிப்பொறி அப்படின்னா. அப்புறம் இப்போ என்ன அதுக்கு வார்த்தை கணினி. அது எவ்வளோ எளிமையாக இருக்குது. கம்ப்யூட்டருங்கிற உச்சரிப்பை விட கணினிங்கிறது ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, குறைவான இது இருக்குது அவங்களுக்கு. அப்போ என்னென்னா அது வந்து பயன்பாடோடையும் இருக்கணும், புரிகிறக்கூடியும் இருக்கணும். அந்த வகையில் நமக்கு சொற்கள் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ பஸ்ஸுங்கிறது நம்ம கண்டுபிடிச்சதில்லை, மோட்டார் வாகனம் நம்ம கண்டுபிடிக்கலை. ஆனால் இங்கே வந்து எல்லோரும் பஸ்ஸுன்னு தான் சொல்கிறோம். பஸ் வந்துடுச்சா அப்படின்னு கேட்குறதும், பஸ்ஸுக்கு லேட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்கிறதுமா இருக்குது. ஆனால் நீங்கள் அப்படி இந்த பஸ்ஸை பிடிக்கிறதுக்காக பயணிக்கிறீங்களே, இப்போ வந்து கிளாம்பாக்கமே போகணும், சென்னையில் இருக்கிறவங்க கிளாம்பாக்கம் போகணும், மதுரையில் இருக்கிறவங்க மாட்டுத்தாவணி போகணும் அப்படின்னு, ஒரு கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க காந்திபுரம் போகணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குன்னா, அவங்க போகிறது பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் போகும்பொழுது என்ன போட்டிருக்கும், பேருந்து நிலையம் 2 கிலோமீட்டர் அப்படின்னு போட்டிருக்குன்னா, இப்போ அவங்க தெரியுமா தெரியாது, அது பேருந்து அப்படிங்கிறதும் நிலையம்ங்கிறதும் பஸ் ஸ்டாண்டை சொல்லுதுன்னு. அப்போ இந்த சொல்லை நாம் எவ்வளோ காலம் அதை பயன்படுத்தி
இப்போ மனசில் ஏறிடுச்சுல. நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டுன்னு சொன்னால் கூட எழுத்தில் பேருந்து நிலையம்னா பேருந்துனோ இருந்ததுன்னா அது பஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லா தமிழர்களுக்கும் தெரியும். அதுதான் கலைச்சொல் உருவாக்கத்துடைய முக்கியத்துவம். ஒரு சொல் அப்போ நிலைச்சிடும். நாளைக்கு அவன் அதை வந்து அவங்க எழுதும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்து கை வந்து என்ன ஆகும் உங்களுக்கு அந்த வார்த்தை தான் தமிழ் வார்த்தை தான் வரும். அப்போ நமக்கு வந்து நம்முடைய வாழ்க்கையுடன் ஆங்கிலம் நிறைய கலந்துருக்கு. இதை நீங்கள் தவிர்க்க முடியாது. ரொம்ப தனித்தமிழோட இயங்குகிறவர்கள் மிக குறைவாக இருப்பாங்க. ஆனால் மொழியை பொறுத்த வரைக்கும் அது வந்து மொழி கலப்பு இல்லாமல் எந்த மொழியும் கிடையாது. நிறைய சொற்கள் வந்து உள்ளே விழுந்துடும். அது எவ்வளவு வந்து நம்ம வந்து அதை மீறி நம்ம வந்து தமிழாக மாற்றுறோம். இப்போ உடம்புக்குள்ளே வந்து டாக்ஸின் சேர்ந்துருச்சுன்னா ஆன்டி டாக்ஸின் கொடுக்குற மாதிரி அப்போ கொடுத்து நம்ம சீர்படுத்திக்கிற மாதிரி. அப்போ அது வரும்பொழுது நம்ம உள்ளே வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதான் மாற்றுறது, கன்வெர்ட் பண்ணுறது. அது வந்து இந்த பிளட் செல்ஸ் அப்படியே மாற்றுற மாதிரியே இது தமிழ் வந்து அதை பண்ணோம். மற்ற மொழிகள் பண்ணாதனால தான் அவங்களுக்கு அந்த சிக்கல். அப்போ எல்லாத்துலேயும் வந்து வடமொழி ஆதிக்கம் சமஸ்கிருதம் வந்து ஆயிடுச்சு. தமிழிலிருந்து கிளைத்த மொழிகள் திராவிட மொழி குடும்பம்னு சொல்லுகின்ற பல மொழிகள்லேயே உங்களுக்கு வந்து அது வந்து, ஆனால் தமிழ் அப்படி இல்லை. அப்படி வந்தாலும் அது வந்து தன்னை வந்து அதுலேருந்து மீட்டெட செய்யும். இப்போ பக்தி இலக்கியங்களே பார்த்திங்கன்னா வடமொழியில் வந்து வழிபாடு அப்படி இப்படின்னு இருக்கிறதுக்கு வந்த சூழலில் அதுக்கு எதிராக உருவான ஒரு அன்றைய கட்டத்துக்கான புரட்சி தான் அது. அந்த மொழியை வைத்து சித்தர்கள் பாடினது அதுதான். அப்போ அவங்க தமிழை தானே அதில் ஆயுதமாக எடுக்கிறாங்க. அப்போ தமிழ் என்ன பண்ணுதுன்னா ஒரு ஆயுதமாக இருக்கிறது, ஒரு கவசமாக இருக்கிறது, வாழ்வியல் அதாவது மற்ற மொழி மாதிரி அது வந்து பேசுகிறோம். இப்போ கம்யூனிகேஷன் உங்களுக்கு ஒரு தகவலை சொல்கிறது அப்படிங்கிறது தமிழ் கிடையாது. தமிழ் என்பது ஒரு வாழ்வியலாகவே இங்கே இருக்குது. அதை தான் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தன்னுடைய இதில் சொல்லிகிட்டே வருவார். சார் வந்து நிறைய விஷயங்களையுமே நம்மகிட்ட பகிர்ந்தார். அது எப்படி மாணவர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது மட்டும் இல்லாமல் அது எப்படி நம்மளோட தமிழ்நாட்டுக்கு பொருளாதார ரீதியாகவும் அறிவு சார்ந்தோம் நம்மளோட பண்பாடு சார்ந்தும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உதவி இருக்குது. அது இன்னும் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு நகர்த்தணும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் வரலாற்று தரவுகளோட எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த நம்மளும் எல்லாருமே வந்து தமிழில் முடிஞ்ச அளவுக்கு பேசுகிறதுக்கு முயற்சி செஞ்சு இந்த தமிழ் வாரத்தை வந்து சிறப்பாக கொண்டாடுவோம் அப்படின்னு ஸ்பார்க் மீடியா சார்பாக கேட்டுக்கிறோம். நன்றி சார். நன்றி.